எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 25 இன்னும் ஜஸ்ட் 5 days தான் இருக்குது நம்மளோட 30 days சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இப்போ டே 24 and 25 சேர்த்து இன்றைக்கி நான் ஆஃப்டர்நூன் 3 o'clock வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நெக்ஸ்ட் 5 days வந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடும். ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இப்போது நேற்று சண்டே மோஸ்ட்லி நம்ம எவ்வளோ தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக சீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீட்டில் வந்து எல்லோரும் இருப்போம், நல்லா ஸ்பெஷலாக குக் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். இட்ஸ் ஓகே, முடிஞ்சது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அதை எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ எப்போவுமே ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. இது ஜஸ்ட் வெயிட் லாஸ்க்கு மட்டும் சொல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு விஷயம் நம்ம கிடைக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை அது நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத யோசிங்க. அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எப்படி அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்றத யோசிங்க. ஸோ வந்து பாஸ்ட்டு போயிடுச்சு, அது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு பாஸ்ட்டை யோசிச்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து பெருசாக இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டடாக ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு சில டிப்ஸு, ஸோ எப்படி வந்து மோட்டிவேட்டடாக இருக்கலாம் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் ப்ராப்பரான நமக்கு ஒரு கைடன்ஸ் வந்து இல்லை, ப்ராப்பரான மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்து வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறைய சேலஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறோம். ஸோ வந்து நிறைய கைடன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரிசல்ட் பார்த்த விஷயங்கள் அப்படின்னு நிறையா ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேலஞ்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்களே ஒரு டாஸ்க் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதை கம்ப்ளீட் பண்ணி அதில் நீங்கள் ரிசல்ட் பார்க்கும்போது உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிப்பீங்க. ஸோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருந்த லைஃப்பில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி டாஸ்க் வச்சு நீங்கள் ஒரு ரிசல்ட் பார்த்து சக்ஸஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆவீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ண நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ கூட டிலே ஆகலை. ஸோ சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்துகிட்டு போங்க. இந்த நம்ம 30 days சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்ம நிறைய வெயிட் லாஸ் ரிலேட்டடாக பேசிகிட்டே இருக்க போகிறோம், நிறைய டிப்ஸ் கொடுக்க போகிறோம், நிறைய ரெசிபிஸ் கொடுக்க போகிறோம், அப்பப்போ நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலஞ்சுன்றது ஒரு டைமோடு முடிஞ்சிடாது. வெயிட் வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம ஃபியூச்சரில் அப்பப்போ நம்ம சேலஞ்சஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ மிஸ் ஆகாமல் அந்த சேலஞ்சில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே எப்படி நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை எடுத்துகிட்டு போனேன், எப்படி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன், எப்படி நான் என்னை மோட்டிவேட்டடாக வச்சுக்கிட்டேன் அப்படி நிறையா விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி ஆச்சு, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற பற்றி டீட்டெயில்டாக என்னோட ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் வீடியோவே அதுவாக தான் இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம ஒரு சில மோட்டிவேஷன் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, ஸோ எனக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கஷ்டம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள விட அது 2 பேருக்கும் ஒரு விதமாக கஷ்டம் ஃபீல் ஆகும். அது டிஃப்ரென்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லை, ஃபிசிக்கலாக வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குமே தவிர உங்களால் டயட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கீங்க, ஸோ உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் கொலீக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து பிடிங்க. ஸோ 2 பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு நீங்கள் மார்னிங் வீட்டிலேயே ஃபுட்டு எடுத்துக்காதீங்க. ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு சாலட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அவங்க ஏதோ வெயிட் லாஸ் ரிலேட்டடாக ஒரு சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. லஞ்சும் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் ப்ரொப்போர்ஷன்ஸ் மாற்றுங்க. வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போன கப்பில் ரைஸ் மாற்றுங்க, ரைஸ் எடுத்துகிட்டு போன கப்பில் வெஜிடபிள்ஸ். ஸோ அந்த மாதிரி ப்ரொப்போர்ஷன் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மாற்றி ஃபுட்டு டெய்லி நீ இதை எடுத்துகிட்டு வா, நான் இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. அவங்க எடுத்துகிட்டு வர ஃபுட்டை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத அவங்களுக்கு கொடுங்க. அப்படின்னா நீங்களும் மோட்டிவேட் ஆவீங்க, அவங்களும் மோட்டிவேட் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், உங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ 2 பேரும் ஓகே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஸோ நம்ம கண்டிப்பாக அவங்க நம்ம எதிர்பார்த்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணுவாங்க, நீங்களும் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்ட்னர் பிடிச்சி நீங்கள் சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்போ 2 பேருக்கு வந்து சூப்பரான ஒரு ட்ராக் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிப்பீங்க. வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம இது இப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், இன்னும் நிறைய பெட்டராக பேசுவீங்க. ஸோ வந்து சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். உங்களால் அதுக்கு முடியும். ஒரு டெய்லி ஒரு 15-20 minutes நைட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமோ மார்னிங் ஒர்க்கிங் உமனாக இல்லை வீட்டில் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு பசங்களாக இருக்கீங்கன்னா மார்னிங் கண்டிப்பாக
டைம் இருக்காது தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிங்க. இல்லை முடியாது அப்படின்னா டயட் மூலமாகவே உங்களோட பிளான் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஒர்க்கிங்காக இருக்கிறவங்க நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம மோட்டிவேட்டடாக வச்சு எடுத்துகிட்டு போகிறதுனா இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கண்டுபிடிச்சி நீங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக டிமோட்டிவேட் ஆக மாட்டீங்க. உங்கள் டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, அவங்க எந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே நம்ம இருப்போம். ஸோ நமக்கு ப்ராப்பரான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்காது. எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு நானே தான் பார்த்துக்கணும், ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆகுது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னா ஒருத்தர் பிடிங்க, இல்லை உங்கள் ரிலேஷன்லேயே உங்களை நல்லா மோட்டிவேட்டடாக வச்சுப்பாங்க. உங்கள் விஷயங்களும் உங்களால் ஓப்பனாக ஷேர் பண்ண முடியும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பாக ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்கள பிடிங்க, அவங்கக்கிட்ட வந்து பேசுங்க. அவங்க உண்மையாகவே உங்ககிட்ட அக்கறையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி வந்து மோட்டிவேட் ஆகிட்டு உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நிறைய நம்ம யூடியூப் சேனல், நம்ம சேனலே எடுத்துக்கோங்க, நம்ம நிறைய சேலஞ்சஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் வந்து லைவ் சேலஞ்சஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து பாருங்கள். அதில் முடிஞ்சால் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. டெய்லி அவங்க கூட கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த எக்ஸாக்டாக அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து வந்துடும். ஸோ நம்ம டெய்லி அப்டேட் பண்ணணும், அப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து தனிமையாக இருக்க மாதிரி உணராமல் ஒரு மாதிரி இன்ட்ராக்டிவாக சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களை நீங்களே ரொம்ப மோட்டிவேட்டடாக வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து நிறையா குடிங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது. இப்போ நமக்கு தண்ணி தாகம் தான் எடுக்கும், அது தாகம்னு தெரியாமல் நம்ம பசி நினச்சி எதனா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதுதான் மோஸ்ட்லி வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க டக்குன்னு நமக்கு கை பக்கத்துலேயே இருக்கும் பசி. வந்து இப்போ ஒர்க்கிங்காக இருந்தால் கூட ஓகே, நம்ம ஒர்க்கில் ரொம்ப மூழ்கி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ஒரு கிரேவிங்ஸ் வந்து வீட்டில் இருக்கவங்களை விட ஒர்க்கிங்காக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இருக்கோம் அப்படின்னா சின்னதாக பசி வருது அப்படின்னா டக்குன்னு போய் நமக்கு கிடைக்கும், எடுத்து சாப்பிட்ருவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு போதுமான அளவு தண்ணி குடிங்க. தண்ணி தாகத்துக்கும் பசிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சி பாருங்கள். நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகும், பசி இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ 20 kgக்கு 1 லிட்டர் தண்ணி வந்து கன்ஃபார்மாக குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒரு இப்போ 80 kg இருக்கீங்க அப்படின்னா 4 liters தண்ணி நீங்கள் குடிச்சே ஆகணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, எந்த ரேஞ்சில் இருக்கீங்க, அப்போ எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைப்படுது, 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி, அதான் கணக்கு. ஸோ அதை நீங்கள் கணக்காக வச்சு உங்கள் பாடிக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்றத எடுத்து மெஷர் பண்ணி டெடிகேட்டாக நம்ம டம்ளரில் அப்பப்போ குடிச்சிக்கலாம் அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். டெடிகேட்டாக ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதில் தண்ணி ஃபில் பண்ணி குடிங்க. உங்களுக்கு தாகம் எடுக்குதோ இல்லையோ, ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ தண்ணி குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தாகம் எடுக்காமலே குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பசிலாம் வராது. ஸோ நீங்கள் சூப்பராக உங்கள் டயட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போதுமான அளவுக்கு தண்ணி குடிங்க. அப்போ தான் பாடி வந்து ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு ஹெல்தி வெயிட் லாஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா மந்த்லி மேக்ஸிமம் ஒரு 5 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணலாங்க. அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ், ஓகேவா? அதுக்கு மேலே நம்ம மந்த்லி ஒரு 7 kg பண்ணணும், 10 kg பண்ணணும் அப்படின்னு போனோம் அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா நம்ம ரொம்ப அக்ரெசிவாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ரொம்ப ப்ளைனாக எதுவும் சாப்பிடாம ரொம்ப லோ கலோரி எடுத்துகிட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். அதை நம்மளால் லைஃப் லாங் பண்ண முடியாது. ஸோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சீக்கிரம் 1 மந்தில் 10 கிலோ குறைச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம ரெகுலர் ஃபுட்டுக்கு போகும்போது திருப்பி டக்குனே வெயிட் கெயின் ஆகிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பொறுமையாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லாங் டேர்ம் மெயின்டைன் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரொம்ப குவிக் பீரியடில் நம்ம 1 மாதத்தில் ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ டிமோட்டிவேட் ஆவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக சூப்பராக உங்களோட டெய்லி ரொட்டீனோடு சேர்த்து உங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கோங்க. மைண்ட் செட் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணுங்கள், சூப்பராக ரிசல்ட் இருக்கும். நான் தான் அதுக்கு உங்களுக்கான எக்ஸாம்பிளுங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு 15 கிலோ வெயிட் குறைக்கணும் அப்படின்றது உங்கள் மைண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் 5 கிலோ குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்போ ஒரு ஒரு சக்ஸஸ் வந்து பார்த்துட்டீங்க. 5 கிலோ குறைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அப்படின்னா அது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஐயோ வெயிட் லாஸா அப்படின்னு சொல்லி ஏன் பேசுகிறாங்க, அது ஏன் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க அப்படின்னா அது ஒரு கஷ்டப்பட்டு பண்ணுற பெரிய விஷயம். ஸோ அதுக்கு மென்டலி சரி, நம்ம ஃபிசிக்கலி போத் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் அந்த ஒரு சக்ஸஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒரு 5 kg குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் அதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணுங்க, பிடிச்ச மாதிரி வெளியில் போங்க.
எடுத்துக்கோங்க, அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒரு கேக்கோ அந்த மாதிரி எதுனா வாங்கி அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு சீட் டேவாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் சூப்பராக 5 kg குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பிடிச்ச ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஒரு நாள் வந்து சூப்பராக ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்து ஒரு 5 kg எப்படி நம்ம லூஸ் பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு போனீங்க, உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணி போனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரிசல்ட்டு பார்ப்பீங்க. ஸோ இது வந்து உங்களை ரொம்ப பாசிட்டிவாக மோட்டிவேட்டடாக வச்சுருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்ல நினச்சேன் அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஒரு நாள் வந்து ஆயிலே சுத்தமாக இல்லாமல் ஆயில் இல்லாத ஃபுட் எப்படி குக் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை வெறுமனே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா ஒரு நாள் ஃபுல்லாக வெறுமனே ஜூஸ் மட்டும் குடிச்சிங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து டீடாக்ஸ் ஆகும். ஸோ வந்து நம்ம ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும், உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு அழுக்கெல்லாம் வெளியேறிடும். அது வந்து அடிக்கடி அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. மந்த்லி 1 day அந்த மாதிரி நீங்கள் ஒரு லிக்விட் டயட் ஒரே ஒரு நாள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ டீடாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுனா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இதுனா உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகுது, இல்லை பாசிட்டிவாக ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நம்ம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதனா பர்டிகுலராக ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நான் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சால் சூப்பராக ஆன்சர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு கிளாரிஃபை பண்ண உண்மையாகவே ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம Q&A செஷனுக்குள்ளே போகலாம். காவியா சம்பத் சிஸ்டர் அவங்க ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன், 2 இட்லி ப்ளஸ் சாம்பார், லஞ்சுக்கு வந்துட்டு சாதம் ப்ளஸ் சாம்பார், ஒரு எக் எடுத்துருக்காங்க, டின்னருக்கு 2 தோசை எடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். நீங்கள் இட்லி தோசை முடிஞ்சால் டின்னருக்கு நீங்கள் தோசை எடுத்துக்கிற வந்து நார்மல் தோசை இல்லாமல் ப்ரோட்டீன் தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு வேணால் பாருங்கள். உங்களுக்கு அது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன் தோசை எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு. ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் எதுனா வெயிட் லாஸ் பார்த்துருக்கீங்க, எதுனா வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா அது எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை எதுனா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தா அதுவும் ஓகே. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்ற வந்து நெக்ஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிஸ்டர். ஸோ சூப்பராக உங்கள் டயட் எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். அப்புறம் லக்ஷ்மி மேம் வந்து சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங் மேம், ஹாவ் அ ஹாப்பி டே சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், வெல் செட் அபவுட் ஹவு டு செக் தி வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டுடே அவங்க வெயிட் செக் பண்ணியிருக்காங்க, 71.2 kg இருக்குது. அவங்க வந்து நவம்பர் மந்த் 2024 நவம்பர் 2 வந்து அவங்க வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 84 kg இருந்திருக்காங்க. நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 75 kg இருந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த 30 டேஸில் இப்போ 25th டே இன்னைக்கு, இந்த 25 டேஸில் வந்துட்டு அவங்க 71.2 kg வந்துட்டாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 3.8 kg வந்து இந்த 25 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் மேம், செம்ம ரிசல்ட் இது. ஸோ இன்னும் ஒரு 5 டேஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு 4 kg நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணி 4 to 4.5 kg வந்து உங்களால் 30 டேஸில் வெயிட் லாஸ் பண்ண முடியுது. ஸோ சூப்பரான விஷயம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ அவங்களோட BMI வெயிட் வந்து 68 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்ட்லி 1 month, இன்னும் ஒரு 1 month நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக உங்களோட ஐடியல் வெயிட் வந்து நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. அப்புறம் வந்து மேம் சொல்லியிருக்காங்க, கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் BMI கால்குலேஷன், இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக எனக்குமே ஐடியா இருக்குது. ஸோ BMI கால்குலேஷன் அது ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அது ப்ராப்பராக அது ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நானுமே சர்ச் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் அதிகமாக இருக்குது. ஸோ டெய்லி நம்ம வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறக்கே கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி நம்ம ஐடியல் வெயிட் கால்குலேட் பண்ணுறது, BMI எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட ஃபார்முலாஸ் கூட கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ டீட்டெயில்டாக ஒரு வீடியோ டெடிக்கேட்டாக இதுக்காகவே பண்ணணும்னு எனக்குமே மைண்டில் இருக்குது. அதுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி BMI கால்குலேட் பண்ணலாம்
அப்படின்னு ஒரு வீடியோ டெடிகேட்டாக வந்து சூப்பரான எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ மேம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெய்லி மேம் கமெண்ட் பண்ணுறது எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ வந்து அவங்க நம்ம சேலஞ்சில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எல்லாரை பற்றியுமே யோசிக்கிறாங்க. ஸோ அதுவே ரொம்ப நல்ல விஷயம் மேம். தேங்க்யூ ஸோ மச். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் கூட டெய்லி ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறது ஐ ஃபீல் பாசிட்டிவ் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். டெய்லி மிஸ் ஆகாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு பர்சனல் எதனா ரிவ்யூ பண்ணதுனால பெட்டராக இது பண்ணலாம், இதை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு கண்டென்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எதாவது நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், ஸோ இந்த மாதிரி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக சஜஷன் சொல்லலாம் மேம். ஸோ அது எல்லாமே வந்து என்னோட வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, என்னோட கண்டென்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸோ என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் வேயாக தான் எடுத்துப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சஜஷன் மேம். ஸோ கீப் ராக்கிங். இன்னும் ஒரு 1 மந்தில் நீங்கள் உங்கள் ஐடியல் வெயிட் ரீச் பண்ண போகிறீங்க. சூப்பர் மேம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சங்கீதா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் வீடியோவில் பேசும்போது உங்கள் ஃபேஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட் சிஸ்டர். ஸோ எனக்குமே தெரியுது. ஸோ வெயிட் லாஸ் ஆக வந்து எனக்குமே வந்து அந்த டார்க்னஸ்ஸு கழுத்தில் கண்ணு கீழே அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு டார்க்னஸ் வந்து இருந்தது. நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னு வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும், அந்த டார்க்னஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு உண்மை நம்ம ஃபேஸில் அது வந்து நல்லாவே ரெப்ளிகேட் ஆகும். ஸோ வந்து நானுமே ரீசெண்ட் டேஸில் நோட் பண்ணேன், கொஞ்சம் பிரைட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட் சிஸ்டர். ஸோ சூப்பராக உங்களோட மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் அவங்க மெயின்டைன் பண்ணும்போது வந்து நீங்கள் இது கண்டிப்பாக புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அதை தாராளமாக அப்பப்போ ஷேர் பண்ணுங்கள், அது எனக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சிவசீலன் பவித்ரா சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், நான் 2.5 kg கம்மியாயிருக்கேன் இந்த 25 days சேலஞ்சில் வந்துட்டு. அவங்க இப்போ 30 days சேலஞ்சில் 25 daysல அவங்க 2.5 kg கம்மி பண்ணியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், இது செம்மையான டிரான்சிஷன் தான். ஸோ கீப் ராக்கிங். இன்னும் கண்டிப்பாக உங்களால் இன்னும் நிறையா முடியும். உங்கள் டார்கெட் வெயிட் கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ இதுக்கு காரணம் நீங்கள் தான் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஃபுல் கிரெடிட்ஸ் கண்டிப்பாக எனக்கு கிடையாது. ஸோ நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அதுக்காக உங்களோட எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, ஃபோக்கஸ்டாக டயட் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்றக்காக உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் எஃபோர்ட் போட்டு உங்களோட ஒர்க்னால மட்டும்தான் இந்த ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு தான். உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அப்ரிஷியேட் பண்ணிட்டு இன்னும் நிறையா வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து 87 இருந்திருக்காங்க, இப்போ 84.9 kg வந்து வந்திருக்காங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது 70 kg வரணும் சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும் சிஸ்டர். ஜஸ்ட் 25 daysல 2.5 kg குறைச்சிருக்கீங்க. அப்போ இன்னும் இந்த 5 days கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 3.5 வரைக்கும் உங்களால் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ 1 monthல இவ்வளோ பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி கால்குலேட் 1 monthல 3 kg அப்படி கால்குலேட் பண்ணோன்னா 4 to 5 months நீங்கள் இப்போ இந்த 1 மாதம் ஃபாலோ பண்ணதை இன்னும் ஒரு 4லேருந்து 5 மாதம் விடாமல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 70 kg வந்துடுவீங்க சிஸ்டர். ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரே மாதத்தில் பண்ணணும், 2 மாதத்தில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அவசரமாக பண்ணி அதை ஒரு ஃபெயிலியர் பார்த்து அதை நீங்கள் விடாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கும், இந்த 1 மாதத்தில் நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டதுனால உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஐடியா வச்சு இன்னும் பெட்டராக எப்படி டயட் பண்ண முடியும், இன்னும் பெட்டராக எப்படி ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்றதும் இன்னும் யோசிங்க. உங்கள் டயட் பிளானை வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 மாதத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக 70 kg வந்துடுவீங்க. அதில் டவுட்டே கிடையாது. ஸோ சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் அதை 70 kg வந்துட்டீங்க அப்படின்னா அதனால நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது உங்கள் லைஃப் ஸ்டைலே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஹெல்த்தியாக மாறும் சிஸ்டர். ஸோ நம்புங்க. ஸோ நீங்கள் 4 to 5 months எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா இது நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ பார்த்தோன்னா உங்களுக்கு இது லைஃப் லாங் ரிசல்ட் கொடுக்கும். திருப்பி நீங்கள் அப்நார்மலாக ஒரு 10 kg 15 kg வெயிட் போட மாட்டீங்க. மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணும்போது 2 kg 3 kg கூடலாம். ஸோ உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கனால நீங்கள் மறுபடியும் அதை குறைச்சிருவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் இதே ஃபோக்கஸ் ஒரு 4-5 மாதத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. சீக்கிரமே உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ ஹாப்பியாக பொறுமையாக ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். சூப்பராக உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும் சிஸ்டர்.
ஸோ பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 2 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, நான் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மண்டே நானும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அது லாஸ்ட் வீக் இந்த நெக்ஸ்ட் 5 டேஸோட நம்ம சேலஞ்ச் முடியுது. அதனால் இந்த வீக் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப மோட்டிவேட்டடாக எடுத்துகிட்டு போகணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம ஒரு மோட்டிவேஷனோட தான் நம்ம வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண மற்ற சிஸ்டர்ஸ் யாருன்னா நீங்கள் ஒரு சேஞ்ச் பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஆச்சு, எந்த நாள் ஆச்சு, இல்லை ஒருவேளை ஆகலை அப்படின்னா எனக்கு இதனால் ஆகலை அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற அதை பற்றி யோசிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க, உங்கள் ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா சூப்பர். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தரை ஷேர் பண்ணதை வச்சு நீங்கள் உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொருத்தர் பாடியை பொறுத்தும் டிஃபர் ஆகும். ஒரு சிலருக்கு வாட்டர் பாடியாக இருக்கும், வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஃபேட் லாஸ் நடக்குமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பாடியை பொறுத்து டிஃபர் ஆகும். உங்களோட மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களால் ஒரு மாதம் எவ்வளோ முடியுது, ஸோ ஒரு மாதம் இவ்வளோ முடியுது அப்படின்னா நம்ம டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ மாதம் ஆகும் அப்படின்றது மட்டும் வச்சுக்கோங்க, யாரோடையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ சூப்பராக கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எதனா பர்டிகுலர் எதனா ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், எதனா டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பவுமே நம்ம மார்னிங் குடிக்கிற மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுற ட்ரிங்க்கில் வந்துட்டு வெறுமனே சீரகமும் பட்டாயம் மட்டும்தான் போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இஞ்சி போட்டிருந்தேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடித்தேன். ஸோ மெட்டபாலிசம் ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்ரைஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. மார்னிங் வீக்கெண்ட்னால ரொம்ப அமைதியாக இருந்தது. ஸோ எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து வந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கிளைமேட் அமைதியாக. ஸோ அந்த சவுண்ட்லாம் பார்த்துட்டே பொறுமையாக ஊஞ்சலில் உட்காந்துட்டு ரிலாக்ஸாக வந்து மார்னிங் என்னோடய ட்ரிங்க் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ யூஸ்வலாக நானும் மார்னிங் லேட்டாக எழுந்திரிப்பேன் வீக்கெண்டில். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு சேஞ்சுக்காக எழுந்தோம் அப்படின்னா நம்ம மார்னிங்கே ரொம்ப ஸ்லோவாக ரிலாக்ஸிங்காக ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இது கூட. ஸோ இனிமேல் வீக்கெண்ட்லேயும் வந்து எப்பவும் போல் எழுந்துடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் மாடியில் பார்த்தோம் அப்படின்னா பூச்செடி, ஆலிவேரா, துளசி செடி அந்த மாதிரி ஒரு சில செடிலாம் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஸ்லோவாக வந்து சன்ரைஸ் பார்த்துட்டே செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். யூஸ்வலாக வேறு எதுவும் போடாமல் குடிச்சேன்னா ப்ளைனாக இருக்கும், இது போடும்போது லைட்டாக ஒரு சூப் ஃபீலிங் வந்து கொடுக்குது. ஆக்சுவலி எனக்கு சூப் அவ்வளோக்கா பிடிக்காது. இட்ஸ் ஓகே, வெயிட் லாஸ்க்காக தானே பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இட்ஸ் ஓகே வெயிட் லாஸ்க்காக தானே பண்ண போகிறேன், ஸோ அதனால் குடிக்கலான்னு இருக்கேன். பிடிக்கலோ இதை எடுத்துக்கிறதுனால ஒரு எண்ட் ரிசல்ட் நமக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது, நல்ல ஒரு வெயிட் லாஸ் நடக்க போகுது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோடு ரிலாக்ஸாக நான் இதை வந்து குடிச்சிட்டு வரேன். சப்பாத்தி, கொஞ்சமாக பூண்டு சட்னி, ஸ்வீட் கார்ன், பாதாம், இதான் வந்து இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. லஞ்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள் ரைஸ் தான், நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ரைஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக கர்ட் ரைஸு, வாட்டர்மெலன் வந்து எடுத்துக்கிட்டேன், கொஞ்சோண்டு பூண்டு ஊறுகாய் கூட இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் 6 o'clock வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஒரு பிரெட் சாண்ட்விட்சும் எடுத்துக்கிட்டேன். உள்ள வெஜிடபிள் நிறையா ஸ்டஃபிங் வச்சு. நான் நார்மல் பிரெட் தான் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் வீட் பிரெட் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்.